ஜிடி ஹாலிடேஸ் இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர் யூரோப்புக்கு வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க 10 நாள் 2,39,999 ரூபா. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா அப்படியே ஈஸியாக இமெயிலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸு லோக்கல் ட்ராவல் எல்லாமே A to Z வந்து பார்த்துக்கிறாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. இதுக்கான புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ யூரோப் டூர் அப்படின்னாலே வந்து ஜிடி ஹாலிடேஸுங்க. போங்க, ஹாலிடேஸை ஃபன் பண்ணுங்கள். ரத்னம் நம்ம ஹரி அண்ணன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், படத்தை விட மேக்கிங் வீடியோ பயங்கரமாக இருக்கிறது வந்து ஹரிசார் படங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பூஜை இதெல்லாம் வந்து பேக்கிங் வீடியோலாம் அந்த யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தலைவன் கத்துற கமான் ஏய் போடு அங்கே போ வேன் இங்கே வருது சைடில் போ அப்படி வா கமான் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மனுஷனுக்குள்ளே யாராவது ஒழிஞ்சிட்டு இருக்காங்களா, ஏலியன் அந்த மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு யோசனை வரும். அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான படங்கள் வந்து கொடுத்தவர். ஸோ நடுவில் அது இருக்குது, எல்லா டைரக்டருக்குமே இருக்கிறதா ஒரு கீழே ஒரு சரிவு இருக்கும், அதுக்கப்புறம் பிடிச்சி மேலே வருவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக 2 பேருமே, விஷால் ஆகட்டும் ஹரிசார் ஆகட்டும், 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இறங்கி மார்க்கெட்டிங் பண்ணாங்க. மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டுக்கே போய் மார்க்கெட்டிங்கெல்லாம் பண்ணார் நம்ம ஹரிசார். விஷால் பிரதருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸ் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அந்த படத்தை, ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கிற இதில் வந்து டெத் பெட்டில் அப்படி கிடக்குது இப்போ தமிழ் சினிமா. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறங்காட்டி இறங்கி பண்ணியிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா ஐ திங்க் ரொம்ப இன்னுமே ஷார்ப்பாக கிரிட்டிசிசம் பண்ண வேண்டிய டைம் இது. இல்லைனா தமிழ் சினிமா மாற போகிறதில்ல. நாம் இங்கே உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா பட்டரை அப்படியே தடவி இந்த அம்மா வலிக்காமல் அப்படின்ட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஆவேசமும் மஞ்சுமல் பாய்ஸ் தான் ஓடிட்டு இருக்க போகுது. நீங்கள் தமிழ் சினிமா ஓடவே போகிறதில்ல. அதனால் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஆட்டிக்கலான்ட்டு சின்ன படங்கள் விட்டுருங்க, அது ஒரு ப்ளஸ் மைனஸ் கூட ஒரு 2 ப்ளஸ் சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக கிரிட்டிசிசம் பண்ணணும். இது கிரிட்டிசிசம் மட்டும்தான், இது வந்து அப்யூஸோ இல்லை வந்து கிரட்ஜோ கிடையாது. ஷார்ப் கிரிட்டிசிசம். ஏன் எதனால் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கிரிட்டிசிசம் பண்ணுறேன். 2க்கு வித்தியாசம் இருக்குது, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் விட்டுருங்க, பாசிட்டிவாக விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா, ஹரி நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கு. அப்படி ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப கயிறை கட்டிட்டு பறப்பானுங்க பார்த்தீங்களா, ரெக்கை முளைச்ச மாதிரி பறப்பானுங்க. அப்படியே ரெக்கை முளைத்ததே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா விழுந்து ஒரு டிமியில் அடித்தோம்னா அப்படின்ட்டு வந்துட்டே பறந்துட்டு இருப்பானுங்க, எங்காவது போய் செவத்தில் மோதுவானுங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த கயிறை கட்டி இழுக்கிற அந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ஒரு 40% ரிடக்ஷன் அந்த செயற்கை தளத்திலேருந்து கம்மி பண்ணி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டண்ட்ஸ் வந்து விஷால் அவர்களை வந்து பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. லுக்ஸ் வரைக்குமே எல்லாம் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாடி வளர்த்து ஒரு சின்ன ஒரு நேரம் மாதிரி ஒன்று செட் பண்ணி அந்த கெட்டப்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. சேம் வித் பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கான காஸ்டியூம்ஸு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலை பயங்கரமாக மெனக்கெட்டுருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் வந்து கொஞ்சம் சூடு பறக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் கிளாசிக்காக போயிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த கேரளா டச்சோட ஒரு அந்த 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 சினிமோட்டோகிராஃபி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடங்களில் ஒர்க்காக இருக்குது அப்படின்னும் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தில் என்ன ஒர்க்காக இருக்குது அப்படின்னா, கேரக்டர் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் செமையாக ஒர்க்காக இருக்குது. இப்போது விஷால் யார் அப்படிங்கிறதுக்கான அந்த கேரக்டர் டெஃபினிஷன், அவன் ஏன் என்ன, ரொம்ப சூப்பராக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அதாவது 40% நல்ல மக்களை 60% கெட்ட மக்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான் வேலை அப்படின்ட்டு வந்து அந்த ஊர் எம்எல்ஏவான சவுந்தரகனி அவர்கள் வந்து சொல்லுவாங்க. இது எவ்வளோ ப்ராக்டிக்கலான டைலாக். ஏன்னா மக்கள்லேயே நிறைய பொல்யூட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அதில் ரைட்டு தப்பு டிபேட்டபிளாக இருக்கலாம். ஆனால் அந்த டைலாகை வந்து யோசிக்கிற விதம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு டைலாக் சொல்லுவார். என்னென்னா, ரவுடியும் போலீஸெல்லாம் சேர்ந்துருந்தாதையா வந்து கரெக்டாக ஊரை நடத்த முடியும் அப்படிங்குவார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலான டைலாக். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராக்டிக்கலான டைலாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹரிசார் வந்து வச்சுருக்கிறாரு. அதற்கு உண்மையாலுமே வந்து பாராட்டுகள். அதுக்கு நிறைய ரிசர்ச், அதாவது எந்த அளவுக்கு ரிசர்ச்னா, தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேசிங்கில் வந்து ஓட்டுற அந்த லாரி இருக்குல்ல விஷால், அது வந்து 40 டன் லோட் லாரியாக தாங்கினா அப்போ தான் வண்டி அடித்தா தூக்கி வீசும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு ஹரிசார். அதுக்கெல்லாம் உண்மையாலுமே வந்து பாராட்டுகள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி கட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய, அதாவது தலையை 2ஆக போயிடும் அப்படின்ட்டு ஸ்டியரிங்லாம் வந்து கேமரா வச்சுருப்போம். அப்படிங்கிறப்ப வந்து ஸ்டியரிங் சுற்றுறப்போ கேமரா நம்மளும் அப்படி சுற்றுவோம். ஆஹா என்னடா
இந்த டிடிஎஸ்க்கு விளம்பரம் போடுவாங்க, இங்கே இப்படி சுற்றுவோம், அந்த மாதிரி இப்படி சுத்தம். அதெல்லாம் இல்லாமல் அதுல ஆனால் இதுலேயுமே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா தலைவர் வந்து அருவா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா வச்சுருந்தார் ஒரு இதில். அருவாவில் இங்கே வச்சுட்டாங்க, அருவா புடியில் கேமரா வச்சா அப்படி வெட்டுற பார்த்தீங்கன்னா அருவா வந்து அதுக்கு ஒரு கண்ணு இருந்ததுன்னா எப்படி தெரியும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று வச்சுருந்தார். இப்படி வெட்டுனா பார்த்தா கொஞ்சம் சின்ன ரத்தம் வரும். அதெல்லாம் வைல்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அது இருந்தாலுமே நரேஷனாக அந்த பழைய தமிழ் எடுத்த அந்த ஹரி இருக்கார்ல, பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நிறைய விஷயங்கள் சொல்கிற அந்த ஹரி, அதே நிறைய இடங்கள்ல அந்த கிளிம்ஸ் ஆஃப் அது தெரிஞ்சது. ரொம்ப பிடிச்சது அந்த இன்டர்வல் சீன். அதாவது இன்டர்வல் அந்த பிளாக் அந்த ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவாள் எடுத்து ஃபைட் பண்ணோம். அது எப்படி எடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலை ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து கண்டிப்பாக கிரெடிட்ஸ் வந்து ஹரிசாருக்கு வந்து போகணும். ப்ளஸ் விஷால் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க சத்தியமாக. ஒரு ஃபைட்டு அதை வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வெளில வரதே அவ்வளோ கஷ்டங்க ஸ்டண்ட்டு பொறுத்த வரைக்கும். ஃபைட்டு தான் படத்துக்குள்ளே. அது எப்படி தான் மனுஷன் பண்ணாரோ, எப்படி அது அவ்வளோ அசால்ட்டாக அவ்வளோ ஓட வேண்டியது சும்மா அது எப்படி பண்ணாருன்னா அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அது ஒரு மெனக்கெட்டு ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரியா பவானி சங்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மந்தமாக போனமான ஒரு ரோல் இல்லாமல் நிறையா அவங்களுக்கும் டெப்த்தாக நிறையா ஷேட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கும் வந்து நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்கோப் தந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாலுமே செம. இதெல்லாம் இந்த படத்தோட ப்ளஸ்ஸுங்க. ஓகேவா? ப்ளஸ் சொல்லிட்டு மைனஸ் சொல்லணும், ஏன்னு சொல்லணும். என்னென்னா நீங்கள் அந்த நான் சொன்னேன்ல இன்டர்வலில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸு பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துட்டு. இப்போ அந்த திங்கிங் மற்ற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங். செகண்ட் ஹாஃப் போக வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெட்டு குத்தாகி போச்சு. வெளில வந்தவர் ஒருத்தர் ஃபேமிலியோடு வந்தவர், என்னப்பா வெட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னது ஏந்தா வந்தோம்னு இருக்குது. அந்த கமெண்ட்டாக போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபைட்ஸ்க்கெல்லாம் அதோட பில்டப்போ அதுக்கான ஒரு காரண காரியமோ கரெக்டாக அமையவே இல்லை. ஒரு 2000 பேர்த்த போட்டு சும்மா டு ஸ்கூல் தான். அப்புறம் அருவா அழுத்து பிஜுக்கு சத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கடை பாய் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வெட்டிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி வெட்டிட்டு இருக்கு அப்படி. ஸோ அது பயங்கரமாக வாட்டர் டவுன் ஆயிடுச்சு அந்த இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா. இந்த இன்டர்வல் பிளாக்கில் அதாவது ஃபைட் மாஸ்டர் வந்து இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். எப்படி கதையை வந்து உட்காந்து அந்த ஃபைட்டுக்கான டெஃபினிஷனு. இப்போது ஆவேசம் ஒரே ஒன்று தான் ஃபைட் போடுற அப்படி, ஃபகத் பாசில் ஒரே ஃபைட் தான் கடைசியில் தான் அடிக்கிற அப்படி. அந்த ஃபைட்டுக்கு ஒரு பில்டப் பண்ணி அந்த கடைசியில் நமக்கு இருக்கிற அதே ஆர்டிஸ்ட் தான், அதே கேமரா செட்டப் தான், அதே பட்ஜெட் சொல்லப்போனால் அதோட கம்மி பட்ஜெட். அதோட எக்ஸிக்யூஷன் பாருங்கள். அதாவது அதை எழுதின விதம். இங்கே ஃபைட் எக்ஸிக்யூஷனை தப்பு சொல்லவே இல்லை, செமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபைட்டுக்கான எழுதப்பட்ட விதம் இருக்குல்ல, அந்த ஃபைட்டை எழுதலை, போகிற போக்கில் தான் நடந்திருக்கோ தவிர எழுதலை. அது சரியாக எழுதினாங்க. அது ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கரெக்டாக டைட்டாக உக்காந்துருந்துச்சுன்னா இந்த இன்டர்வல் மாதிரியே இன்னொரு 2 ஃபைட் இருந்தால் இந்த படம் வந்து அடுத்த லெவல் போயிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. ரெண்டாவது, ரவுடி ஐயராக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராமின்ஸை சம்மந்தம் இல்லாமல் உள்ள கொண்டு வந்து அது வந்து நான் இதுன்னு சொல்ல ஒரு மாதிரி ரைட் விங்காக பண்ணியிருக்காங்க. நீட் நல்லதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் காட்டியிருக்கிறாங்க. அது தப்பு இல்லை. லெஃப்ட் விங் ஒரு ஐடியாலஜி தான், ரைட் விங் இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் பிராமின்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஃபேஸில் வராங்க. அது படத்தை போய் பாருங்கள், அது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மேபி ஓகே, இது ஒரு சாராருடைய அந்த அப்ரிசியேஷனை பெறும். நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்தது போது 25 வருஷமாக வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி டைலாக் பேசிட்டுலாம் போய் ஒன்று பண்ணுறாங்க. அதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா ஃபைட்டுமே ஹீரோ மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ சமுத்திரக்கனி எல்லாம் அவருக்கெல்லாம் ஒரு நல்ல வெயிட்டாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்துருக்கலாம். ஹீரோ மட்டுமே போய் எல்லா இடத்துக்கும் போய் டடால்னு நமக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுது. அண்ட் நிறைய இடங்களில் இதுக்கு மேலே கதை இல்லையாட்டிருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்துடுது. ஸோ இதுதான் படத்துடைய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இதுதான். சரி, ஓவரால் எப்படிதான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் போன ஹரி படங்களுக்கு இது பெட்டர், கண்டிப்பாக பெட்டர். நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி செமையாக வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு, டவுட்டே வேணாம். பட் பாடல்கள் பெருசாக மனசில் நிற்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. அதான் உண்மை. இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா மேபி இன்னொரு ஜோஷ் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை.
ஸோ ஓவரால் வாட்சபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய பண்ணியிருக்கலாம். நிறைய கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் திருத்திருந்தாங்கன்னா இது சமப்படம், இது வேறு படம். கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு டீசென்ட் வாட்சாக அந்த படம் போய் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பிரச்சனை. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் நீங்களே வந்து போட்டுக்குங்க. மார்க்கெட்டிங் பண்ணணும். என் பிராண்டு ரோட் சவுத் அப்படின்ட்டு ஒரு பிராண்டுங்க. இந்த ட்ராப் ஷோல்டர் டீ இதெல்லாம் 14 கலரில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன். 3 டிஷர்ட் வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. ஒரு டிஷர்ட்டே 349 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். நீங்கள் வாங்கி பாருங்கள். ஒரு 1500 டிஷர்ட்டோட குவாலிட்டி என்னவோ அது இருக்கும். நானே மேனுஃபேக்சர் பண்ணுறேன், சும்மா வாங்கி விற்கல. ஃபேக்ட்ரி ஒன்று வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறேன். அவ்வளோ குவாலிட்டியாக பண்ண ட்ரை பண்ணுறேன். நிச்சயமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது. ட்ராப் ஷோல்டர்னா கொஞ்சம் ஃப்ரீ ஃபிட்டிங்காக இருக்கும். 210 GSM 100% பியூர் காட்டனுங்க. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 2 வருஷம் கழிச்சு சாயம் போகாமல் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த சம்மருக்கு மென் உமன் யார் வேணால் போடலாம். அவ்வளோ சூப்பராக நானே சொல்லக்கூடாது. நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இதெல்லாம் வரும், நீங்கள் ப்ராடக்ட்லாம் வரும், கிளிக் பண்ணிங்கன்னா போகும். வாங்கி பாருங்கள். 100% நீங்கள் வாங்குகிற ₹1 கூட வேஸ்ட்டாக போகாது அப்படிங்கிறது வந்து என்னால் நிச்சயமாக சொல்லிக்க முடியுங்க. அவ்வளோதாங்க. இன்னும் சூப்பர் படமாக இருந்திருக்கலாம். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.